மாமா. ஒண்ணும் தேவையில்ல, இது முதல்ல தூக்கி தூர ஏறி. யாராவது பார்த்தா சுறுச்சுற போறாங்க. சாமி நான் எதுக்கு அப்படி சொல்லியா? எதுக்காக அடுத்தவே நம்மள பார்த்து சிரிக்க போறாவ? நீ என்ன சாதாரண வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா? சரித்திரம் படைச்சிட்டு வந்திருக்கா. அதனால கண்டிப்பா ஆரத்தி எடுக்கணும். நானே நான் கக்கூஸ் கழுவுற வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு பைத்தறிச்சல்ல நின்னுட்டு இருக்கேன். இதுல வேற இவங்க நம்மள சுவாதிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம். இப்ப இந்த ஆரத்தி கோரத்தில வனரபியல் வீட்டு முன்னாடி தேவையா? என்ன தீதி மறுபடியும் இந்த கும்பல்வெளி நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு? எதுக்கு ஓயாம நம்ம வீட்டு முன்னாடி பேதி எடுக்கு இதுகளுக்கு? ஆரத்தியில கையில வச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்? பிசாண்டி இப்ப இந்த ஆரத்தில தேவையில்ல. சும்மா ஏறி சாமிமா. எடுத்தாதான் எல்லா திஷ்டியும் உன்னை விட்டு போகும். சிலுப்பா என்கிட்ட கூட நானே எடுக்கேன். என்ன தீதி இந்த மீன்காரி ஆரத்தி இருக்கா? மொத்தத்துல எந்த ஆளு சுத்தினாலும் என் வீட்டு முன்னாடி வந்தா பேதி எடுக்கு இவளுக்கு. ஊரு கண்ணே, வரவு கண்ணே, வானர் கண்ணே, வாரமா நிக்கிறதே கண்ணே. ஏ மீன்காரி, இவளுக்கு எதுக்கு என் வீட்டு முன்னாடி நின்னு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கா? வானரே, சாமி பிள்ளை எவ்வளவு பெரிய சாதனை புரிஞ்சிட்டு வந்திருக்கு. அப்படி என்ன சாதனை புரிஞ்சிட்டு வந்துட்ட? இந்தியாவுக்கு 4-5 தங்க பதக்கம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாளாக்கும். பாத்துக்கிட்டே இருந்த வானரே, தங்க என்ன தங்கம். வைரம் வைடூரியத்திலேயே அவ அம்மகாரியா குளிக்க வைப்பா. ஐயோ, இந்த பிசாண்டி வர ஓவரா பில்டப் புடியாப்ல. நான் விட்டுட்டு போன பில்டப்க்கே பல்ப் வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். இதுல இந்த பிசாண்டி வர ஓவரா பில்டப் புட்டுட்டு இருக்காங்க. வானரபில் வர இது காட்டிட்டு என்ன சொல்ல போறாப்ல தெரியல. இவ என்ன சாதனை படிச்சிருந்தாலும் அவ வீட்டு முன்னாடி போய் ஆரத்தி எடுக்க வேண்டியதானே? என் வீட்டு முன்னாடி எதுக்கு எடுக்கறியே? வானரே, அப்பதானே ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். யாரு கண்டிஸ்டியோ சாமிய தாக்காது. அதுக்கு தான் நாடு தெருவுல விட்டு ஆரத்தி சுத்திட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த இடத்துல வச்சு சுத்துறது தான் நல்லது. இங்க பாரு மீன்காரி, இவ உடைய பில்டப்பை விட நீ உடைய பில்டப் தான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் சரியில்லை சொல்லிவிட்டேன். வானரே, லட்சத்திலயோ சில கோடிகள்லயும் சம்பளம் வரப்போகுது. இது கூட இல்லனா எப்படி? புசண்டி, வாண்டா புசண்டி, போதும் வாங்க போயிருவோம். நீ சும்மா இரு சாமி. உனக்கு தன்னடக்கம் ஜாஸ்தி. அதுக்காக நாங்களும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்ல. உள்ள புசண்டி போதும். சும்மா இருமா. புசண்டி பாத்துக்கிடி. வானரே, இந்த தேரு என்ன வேலைன்னு கேட்டு வைங்க. சாமி மாச சம்பளம் வந்த உடனே வாங்கிடுவா. கவர்மெண்ட் ரோட இவ வாங்குவனல்ல, அவிய இது தெரிஞ்சுனா பிடிச்சு நல்லா வாங்கி விடவ சொல்லி வை. ரோட வாங்க போறாளா? ரோட முதல்ல வீட்டை வாங்க சொல்லு. வானரே, அப்படினா உங்க 10 வீட்ல ஒரு வீட்டை குடுக்குறீங்களா? சாமி மாசத்துக்கு ஒரு வீடுனே ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு வீட வாங்குவா. முடிஞ்சா நீங்க இருக்க இந்த வீட்டை கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிசாண்டி போதும் பிசாண்டி, வாங்க வீட்டுக்கு போயிருவோம். நீ சும்மா இருமா. இவங்களுக்கு எதுக்கு பயப்படணும்? ஆரத்தி எடுத்துட்டு பொறுமையா போலாம். உள்ள பிசாண்டி, எந்த ஆரத்தி இருந்தாலும் எங்க வீட்டு முன்னாடி எடுக்கலாம். அடுத்த வீட்டு முன்னாடி எடுக்கணும். வாங்க போயிருவோம். எங்க வீடு இருக்கு, கூடாரம் தானே இருக்கு. இன்னைக்கு கூடாரம் இருக்கலாம் வானரே, நாளைக்கு மாட மாளிகை ஆகும். ஏன்னா சாமி பிள்ளை வாங்க போற சம்பளம் அப்படி. நாளையில இருந்து கார்ல பரப்பா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இவ கார்ல பிறந்தா என்ன, காத்துல பிறந்தா எனக்கு என்ன? இங்க பார் மீன்காரி, நீ இவளை விட ரொம்ப தான் ஓவரா பில்டப் போட்டுக்கிட்டு இருக்க. அவ கொண்டே அறுக்கணும் இல்லையா, உன் கொண்டே அறுபடம் பாத்துக்க. ஒண்ணு இல்லாத வீலே 10 வீடு 10 மாடுங்கும் போது நாங்க சொல்லியதுக்கு என்ன? சாமி எத்தனை 1000 வீடுகளை வாங்க போறான்னு பாத்துக்கிட்டே இருங்க. புசாண்டி, இதுக்கு மேல இங்க நிக்கட்டும். வாங்க நம்ம வீட்டுக்கு போயிருவோம். சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ரொம்ப தான் தன்னடக்கம். பரவாயில்ல புசாண்டி, வாங்க போயிரலாம். அம்மா வா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஆரத்தி முழுசாவே எடுக்கலாம், அதுக்குள்ள போயிட்டாலே. வானரே, நான் உங்ககிட்ட பேரவு பேசிக்கிட்டே வாரேன். ஏ அம்மா, வேலைக்கு போய் சேரக்குள்ள என்ன வரத்து வராளுவம்மா. அந்த குடுமிக்காரியோட அந்த மீன்காரி தலை தாங்க முடியலையே. காலையில என்னடான்னா அந்த குடுமிக்காரி பில்டப்பு, சாயங்காலம் என்னடான்னா அந்த மீன்காரி பில்டப்பு. 2 பேரும் அவ வேலைக்கு போனதுனால என்ன வரத்து வராளுவே. இதுல வேற என் வீட்டு முன்னாடி விட்டு ஆரத்தி எடுத்துட்டு போறா. என் வீட்டு முன்னாடி விட்டு அந்த குடுமிக்காரிக்கு ஆரத்தி எடுக்க என்ன இருக்கு? இந்த மீன்காரி என்னடான்னா என் வீட்டையே விலக்கி கேட்டுட்டு போறா.
அந்த அளவுக்கு அவளுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வந்துட்டு இருக்கு. என் தம்பி அந்த ஆபீஸ்க்கு தான் வேலைக்கு போறான். இவனுக்கு வெறும் 25,000 தான் சம்பளம். அவளுக்கு மட்டும் என்ன அப்படி லட்சங்கள்ல கோடியில வருதுன்னா அப்படி என்ன படி படிச்சுட்டா? ஒரு சமயம் உண்மையா இருக்குமா? அவளுடைய பில்டப்ப பார்த்தா அப்படிதான் இருக்கு. சேகரு, ஏல தம்பி சேகரு, ஏல அந்த குடிமிகாரி உன் ஆபீஸ்க்கு தான் வேலைக்கு வந்திருக்கா? அதால நீ வேலை செய்ய ஆபீஸ்க்கு தானே அவள வந்திருக்கா? அவளுக்கு மட்டும் அவ்வளவு சம்பளம் கொடுக்காரா? உனக்கு என்னல இவ்வளவு சம்பளம்? இப்ப வேலைக்கு சேர்ந்தா அவளுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் கொடுப்பா, உனக்கு மட்டும் 25,000மா? அப்படிதான் அந்த மீன்காரியும் குடிமிகாரியும் பில்டப் போட்டுட்டு போறாள்வே. வீட்டை வாங்க போறீங்க, காரை வாங்க போறீங்க, காட்டை வாங்க போறீங்க. நம்ம வீட்டு முன்னாடியே விட்டு ஆரத்தி எடுத்துட்டு போறா அந்த மீன்காரி. நம்ம வீட்டை விலைக்கு கேட்டுட்டு போறாளே. அந்த அளவுக்கு மாணிக்க அவளுக்கு சம்பளம் கொடுக்க போறாரு. அப்படி என்னதால வேலை செய்யாங்க? என்னது தெரியலையா? அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கா? பாக்கல மாணிக்கத்தோட கேட்க வேண்டியதான்ல. அவளுக்கு மட்டும் எப்படி சம்பளம் அதிகமா கொடுக்குறியா? நான் அப்பவே சேர்ந்துட்டு எனக்கு அதிகமா தர வேண்டியதானு கேட்க வேண்டியதான்ல. அவளுக்கு லட்சத்திலே கோடியிலையும் கொடுக்காரா, இவனுக்கு 25,000 சம்பளம் கொடுக்காரா. அவ வீட்டை வாங்குவா, காட்டை வாங்குவா, நம்ம வீட்டையே நம்மள தோத்து விட்டு வாங்கிடுவா. உன்னால ஒரு புறா கூண்டு கூட வாங்கிட முடியாது. காருக்கு லோன் கட்டியே சம்பளம் மொத்தமா போயிருது. 25,000 சம்பளம் வாங்குறதுக்கு இந்த பையனகாரி இப்ப உனக்கு ரொம்ப அவசியம். எடுத்துட்டு போயிருந்தா அந்த குடிமிகாரியை வண்டியில ஏத்திட்டு வந்திருப்பா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ? தினமும் பஸ்ல போல, அப்பதான் அறிவு வரும். இங்க பாரு தம்பி சேகரி, நீ அதுலதான் போன என்ன வண்டி காரெல்லாம் எடுத்துட்டு போனா அந்த குடிமிகாரி ஏறி வந்துருவா. அதனால நீ பஸ்ல போ. ஒழுங்கா நாளைக்கு மாணிக்கத்தை பார்த்து சம்பளத்தை கூட்டி தர சொல்லு. உன்னால முடியாதுன்னு சொல்லி நானே கேட்டேன். இல்ல அப்படின்னா அவளுக்கு கொடுத்துருக்க வேலையை உனக்கு கேளு. ஏழை வேண்டாங்க, நல்ல வேலை தானே. நீ இப்படி சொன்னதுனாலதான் அவர் அவளை கூப்பிட்டு அந்த வேலையை கொடுத்துருக்காரு. அதனாலதான் சம்பளத்தை அதிகமா கூட்டி போட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஊரை சுத்தி தெரிஞ்ச அந்த குடிமிகாரி அவளால செய்ய முடியுது, உன்னால செய்ய முடியாதால. அப்படி என்னால படிச்சா நீ? கூமட்ட படிப்பு தான் படிச்சு வச்சிருக்கா. படிக்காம தான் அவளுக்கு வேலையை கொடுத்து சம்பளத்தை அதிகமா கொடுக்காரு. அந்த குடிமிகாரி சாதாரண படிப்பு படிக்கல, அவ இங்கிலீஷ் டியூஷன்ல எடுத்திருக்கா. அதனால அவ நல்ல படிப்பு தான் படிச்சிருக்கா. அதனால தான் அதிகமான சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு. நீனு காலேஜுக்கு போறேன்னு என்னத்தை தான் போய் படிச்சுட்டு வந்தே தெரியல. 25,000 சம்பளத்தை தர ஒத்த பைசா கூடுல. கூட 1 லட்சம் தருவாரா? இங்க பாரு தம்பி சேகரி, நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு போனோன்னு மாணிக்கத்தை போய் பாக்க. புதுசா வேலைக்கு சேர்ந்து அந்த குடும்பிக்கு அதிகமா சம்பளம் கொடுத்துருக்கீல, அதே சம்பளம் எனக்கு தாங்கன்னு கேட்கணும். இல்லன்னு வச்சுக்க